இரண்டாவது விசுவாசத்தை குறித்து பார்க்க போறோம். இப்போ அதே மத்தேயு 9ஆம் அதிகாரத்திலேயே 21, 22 வசனங்களை வாசிப்போம். ஆமென். இங்க ஒரு உதரப்போக்குனால ஒரு ஸ்திரீ தன்னுடைய சொத்தெல்லாம் அழிச்சு அந்த உதரப்போக்குனால ரொம்ப அவதிப்படுறா. பாவம், ஒரு பெண், அவள் ரொம்ப அவதிப்பட்டு இருக்கிறா. நிறைய டாக்டருக்கு செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒன்னும் சுகமாகல. அவர் தீர்மானம் எடுக்கிறா, அவருடைய வஸ்திரத்தை ஓரத்துல போய் நான் தொடுவேன், நான் சுகமாயிருவேன். நல்லா கவனிங்க, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை போய் நானு அவரை தொடுறதில்லை, எதை தொடுறது? வஸ்திரத்தை ஓரத்தை தொடுவேன், நான் சுகமாவேன் அப்படின்ட்டு வந்து நம்ம தொடுறா. இயேசு திரும்பி பார்க்கிறாரு. இவ்வளவு பெரிய கூட்டம், என்னை தொட்டது யாருன்னு கேட்பாரு. சீசர்லாம் சொல்லுவாங்க, இவ்வளவு கூட்டம் இருக்கு, என்னை தொட்டது யாருன்னு கேட்கிறேன். ஆனா அந்த தொட்டவளை பார்த்து கேட்பார், என்னை தொட்டது யாரு என்றது வல்லமை. நீ எப்போ உனக்குள்ள விசுவாசம் வச்சு கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது, கூட்டத்துல போய் தொட முடியாது. அவ்வளவு பெரிய கூட்டம், அந்த அம்மா நடக்கவே முடியல, தவிர்த்துட்டு வர நிலைமை தான் இருந்திருப்பா. பலவீனம், நிக்க பலம் இல்ல, முதல்ல ரொம்ப கஷ்டப்பட்டா. அந்த அம்மா அப்படி தட்டி தடுமாறு கூட்டத்துல 6 வருஷம் தொட்டா. இன்னைக்கு தேவனை தொட முடியாதபடி, ஆலயங்களுக்கு வர முடியாதபடி, சுகம் பெற முடியாதபடி, விடுதலை பெற முடியாதபடி கூட்டங்கள் ஏதோ ஒரு விதத்தில் நம்மை தடுத்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னைக்கு எங்க சர்ச்சில் பிரேயர், இன்னைக்கு எங்கனால வர முடியாதுங்க, எங்க உறவுக்காரெல்லாம் வீட்டுக்கு வர்றாங்க, சொல்றோமா இல்லையா? இன்னைக்கு எனக்கு ஒரு கல்யாணத்துக்கு போகணுங்க, இன்னைக்கு தாங்க அந்த ஃபைனான்ஸ்காரன் வர சொல்லியிருக்கிறாங்க, ஏதோ ஒரு காரணம் சொல்றோமா இல்லையா? இன்று ராத்திரி உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படுமானால் அப்படின்னு சொல்லி சத்தம் வருது, போவ. இன்னைக்கு பாஸ்டிங் போட்டு என்ன பாடுவேன்? இறங்கும் கர்த்தாவே, என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவேன்னு ஜெபம் பண்ணிருப்போம். என்ன உயிர் பிரச்சனை. இங்க அந்த அம்மாக்கு என்ன பண்ணதுல, அந்த கூட்டத்துல கஷ்டப்பட்டு ஓரத்துல தொடரா. உன்னுடைய விசுவாசம் அவருடைய வல்லமையை கொண்டு வர முடியும். உன்னுடைய விசுவாசம், நான் இப்படியே இருக்குன்னு இனி மேன்மை அடைய மாட்டேனா அப்படி கேள்வி எழுப்பிட்டே நிறுத்து, அந்த பேச்சை மாத்து. நான் இப்படி இருந்துட்டு இனிமேல் அப்படி இருக்க மாட்டேன், கர்த்தரை உயர்த்த போறாரு, இது விசுவாசம். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் கனப்படுத்த விரும்புறாங்க. நான் மாற போறேன், நான் ஆசீர்வாதமா மாற போறேன், நான் மேன்மையா இருக்க போறேன், நான் இப்படியா இருக்க போறேன். உன்னுடைய டிசைன் மாத்து, உன்னுடைய ஐடியாவை மாத்து, உன்னுடைய பிளானை மாத்து. எல்லாம் தோல்வியானதை எடுத்து போட்டு ஒரு புது பிளான் வா. இத்தனை நாள் நீ தோத்து போனவனா இருக்கலாம், இத்தனை நாள் நீ சுகமாகாம இருக்கலாம், இத்தனை நாள் விடுதலை பெறாம இருக்கலாம், இத்தனை நாள் ஆசீர்வாதமா இருக்கலாம். இப்ப ரகசியம் சொல்றேன், நீ வேலை செய்யற இடத்துல நீ தான் ஆளுக்கு செய்யணும். கர்த்தர் அப்படித்தான் பாரு. யோசேப்பு அங்க போனான், 2ஆம் பார்வோன் ஆயிட்டான். வேலைக்கு வச்சவனுக்கு ராஜாவை அதிகாரமுடையவனா மாறினான். போர்த்திபார் போய் எப்படி இருப்பாரு யோசேப்பு முன்பாக, டேய் அப்படின்னு போர்த்திபார் கூப்பிட்டவரு இப்ப யோசேப்பிட்ட பார்வோன் 2ஆம் அதிபதியா நின்ன போது கைகிட்டு இருப்பான். கர்த்தர் அப்படி செய்ய வல்லமுடையவராகிறார். அந்த விசுவாசத்துக்குள்ள நீங்க வரணும். எப்ப நீ விசுவாசுக்கு ஆரம்பிக்கிறியோ, விசுவாசத்து கிருச்சி ஆரம்பிக்கிறியோ, அப்பவே அவருடைய வல்லமை உனக்காய் புறப்பட்டு வர ஆயத்தமா இருக்கிறது. அந்த கிரிகளை செய்வதற்கு, அந்த மாற்றங்களை செய்வதற்கு, அந்த விடுதலை தருவதற்கு, அந்த மேன்மை செய்வதற்கு வேதம் அப்படிதான் சொல்லுது. அப்படி வஸ்து ஓரத்தை தொடுவேன், அப்படி தொட்டா இயேசு திரும்பி பார்த்து, மகளே என்ன சொன்னாரு? இளங்கொள், உன் விசுவாசம், உன் விசுவாசம். அப்படியே பார்த்தோம் மற்றவர்களுக்காக நம்ம செய்யற விசுவாசம். இப்போ நம்முடைய விசுவாசம். நீ தோத்து போன காரணம் வேற யாருமே கிடையாது, நீயே தான்.
நீ ஜெயிக்காத காரணம் யாரு? நீயே தான். நீ மேன்மையடையாத காரணம் யாரு? நீயே தான். நீ உயர்ந்த ஸ்தானத்துக்கு வராத காரணம் யாரு? நீயே தான். என்ன பாஸ்டர் எல்லாம் என் மேல பழி போடுறீங்க? விசுவாசத்து நாள் வராத யாவும் பாவமே. கிரியல்லாத விசுவாசம் கிரியை. அந்த நான் தொட்டாகணும் பிளான் பண்ணிட்டா நான் தொட்டாயிருவேன். இன்னைக்கு நான் சுகமாயிருவேன், இன்னைக்கு நான் விடுதலை ஆயிருவேன், இன்னைக்கு நான் ஆசீர்வாதமாயிருவேன், இன்னைக்கு நான் மேன்மை பெற்றுவேன், இன்னைக்கு நான் சகலம் செய்வேன். எனக்கு விரோதமாக வல்லமை, எனக்கு விரோதமாக எழும்புற ஆயுதங்களை முறித்து போடுவேன். கர்த்தர் செய்ய வல்லமையுள்ளவராகிறார். எனக்கு செய்வார். அதான் விசுவாசம். எனக்கு அன்புக்குரியவர்களே, ஏதோ பிரசங்கம் அழகா பண்ற பிரசங்கம் அல்ல இது. உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். பாருங்க, முதல் விசுவாசம் நம் மனசுல வரணும், இரண்டாவது செயல்படணும், நம்ம ஆட்டோமேட்டிக்கா சுகமாயிருவோம். தனிப்பட்ட விசுவாசம் இருக்கணும். நம்ம மேல நமக்கே விசுவாசம் உண்டாகணும். விசுவாசம் நம்ம மேல, நான் விசுவாசிப்பேன் அது நடக்கும்னு விசுவாசிக்கணும். இந்த கல்லை தூக்கி மாங்காய் அடிக்கும் போது வந்தா பாப்போம் வராட் பாப்போம் வீசுற கல்லெல்லாம் வேண்டாம். அது விழுகும் அப்படின்னு ஏமிச்சதான் விழுகும். உன் லக்கு வாழ்க்கையில நான் இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் ஜெபிக்கணும், இப்படித்தான் சபையில் இருக்கணும், இப்படித்தான் என் குடும்பம் இருக்கணும், இந்த சமுதாயத்தில் நான் இப்படித்தான் இருக்கணும், நான் தேவன் எனக்கு நியமித்த பாதையில நான் இப்படித்தான் வருவேன். உன் தரிசனத்தை இழந்துராத, உன்னுடைய கொடுக்கப்பட்ட கிருபை இழந்துராத, உனக்கு கொடுத்த வரங்களை இழந்துராத, விசுவாசத்தினால பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினால ஆவியான சொல்லு சபைக்கு காதுள்ளவன் கேட்க கடவான். உனக்கு கொடுத்த கிருபை ஏன் இழக்கிற? தேவன் விசுவாசி சகலத்தை திருப்பிக் கொள்ளுவேன். விசுவாசி ஐயோ நான் கீழே விழுந்துட்டேன் அழுதுட்டே இருக்காது. எழுந்து தூசி உதறி விட்டு கிறிஸ்து உனக்குள் பிரகாசிப்பார். ஐயோ நான் எப்படி வாழ்ந்த விடாத, நீ எப்படியோ வாழ்ந்தில்ல, இனிமேல் எப்படி வாழ போற டிசைட் பண்ணு. விசுவாசி. அவ சொன்னா நான் வஸ்திரத்தின் ஓர தொடுவேன் சுகமாயிருவேன். ஆடு சொன்னாரு எனக்குள் வல்லமை புறப்பட்டது என்று சொன்னார். வஸ்திரத்தை ஓர தொடும்போது நீ எப்ப விசுவாசிக்க ஆரம்பிக்கிறியோ அவரோட வல்லமை உனக்கு நேரம் ஆயத்தமாயிருக்கு. ஓ அது காரியம் செய்ய ஆயத்தமாயிருச்சு. உன்னோட தோல்விகளை மாற்ற அமைக்க போகுது, உன்னோட வெற்றி காரியங்கள் அமைக்க போகுது, உன் வாழ்க்கை புதிதாய் மாற்ற போகுது. நீ எதிர்பார்த்த காரியம் நினைவில் கொடுக்கும்படி தேவன் மேல் பிரியமா இருக்கிறாரு. அவர் பிரியமா இருக்கிற பெற்றுக்கொள்ள நீ பிரியமா இருக்கிறாயா? இதெல்லாம் நடக்குமா? ஆமா, மற்றவனுக்கு அந்த கேள்வி, எனக்கு அப்படி நடக்கும். நான் பெற்றுக்கொள்வேன், நான் சுகித்துக் கொள்வேன், நான் சுதந்திரத்துக் கொள்வேன், நான் சகலத்தை ஆண்டு கொள்வேன், சகலத்தை செய்து முடிக்க அந்த திராணி எனக்கு தருவார். அப்படி அப்படி விசுவாசம் நமக்குள்ள வரணும். எத்தனை விசுவாசம் இது? முதல் விசுவாசம், முதல் விசுவாசம் நம்முடைய விசுவாசம் தான். மற்றவருக்கான விசுவாசம், மற்றவருக்கான விசுவாசம். நான் ஜெபிச்ச அந்த பேய் ஓடும், நான் சொன்ன அவன் சுகமாகவான், நான் சொன்ன விடுதலை அடைவான். அந்த விசுவாசம் யாருக்கு வரணும்? பல வருஷமா ஜெபிக்கிறாங்க பாஸ்டர், அவங்க ரட்சிக்கவே பட மாட்டாங்க, அதனால நீ விசுவாசம் எல்லாம் ஜெபம் பண்ணிக்கிற. நான் ஜெபம் ரட்சிக்கப்படுவாங்க. அந்த விசுவாசம் நமக்கு. நான் சொன்ன என் குடும்பங்கள் மாறும். நான் சொன்னா என்னுடைய திருமண காரியங்களை கூட என்னுடைய உறவுகள்லாம் எங்களை நாங்கள் கல்யாணம் பண்ண புதுசுலாம் நாங்கன்னு முறைப்படித்தாயா கல்யாணம் பண்ண, லவ் மாதிரி கல்யாணம் பண்ண மாதிரி உறவுகளை எங்கள்கிட்ட அப்படியே வரமாட்டாங்க. ரொம்ப பந்தா பேர்வழிகள், எங்கள் மனைவி பேர்வழிகளாம் நல்லா அப்படியே கண்டு காணாமல் போயிட்டு இருந்தாங்க. நான் ஆண்டவர் போய் சொன்னேன், அவங்கள பார்க்கல நீ பெரியவர் சொன்னேன். பெருமிக்கு சொல்ல இன்னைக்கு எல்லா உறவுகளும் எங்களை கூப்பிட்டு முதன்மையா நிறுத்தி எங்களை முன்னால ஜெபம் பண்ணி தான் ஆரம்பிக்கிறாங்க. யார் உயர்த்திருக்கிறா? எங்க திறமையோ எங்களுடைய பணம் எங்க புகழோ அன்னைக்கு நாங்க கூப்பிங்க. ஆண்டவர் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. நீ வர நாட்கள்ல எங்களுக்க காத்திருக்க போறாங்க. அதை என் விசுவாசம். புரியுதா சொல்றது? இப்படி நீங்க நினைக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். இதை நான் மேன்மைப்படுத்தி நான் உயர்த்துவதுக்கு நான் சொல்லல. அதனால மற்றவங்கலாம் அவங்கள தாழ்ந்தவங்க, உறவுகள் தாழ்ந்துன்னு சொல்ல. உறவுகள் மேன்மையான மக்கள் தான், உறவுகள் நல்லவங்க தான். அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருந்தாங்க. இந்த ஸ்டாண்டர்டுக்கு இவங்க இருப்பாங்களான்னு இப்போ அவங்க அந்த ஸ்டாண்டர்ட் இருந்து எங்களை கூப்பிடுறாங்க.
அப்ப அந்த ஸ்டாண்டர்டு கெடுச்சுட்டாருங்களா ஆண்டவர் மாற்றிட்டாரு. இதுதான் உங்க வாழ்க்கையில ஊழிய பிரதிஷ்டை பண்ண அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்களை குடும்பங்கள் உறவுகள் ஊழியக்காரனா கூப்பிடணும், சொந்தக்காரனா கூப்பிடக்கூடாது. தெரிஞ்சுங்க, சொந்தக்காரனா கூப்பிடுறா நீ டப்பாவா தான் இருக்கிற, தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு அவ்வளவுதான். ஊழியக்காரங்கிற நடப்ப உன் பேச்சுல சொல்லுல செயல சிந்தையில எண்ணங்களை பார்வையில விசுவாச கிரியை ஆரம்பிக்கணும், வரணும். நான் உறவுகள் இப்போ எங்க போன என்ன, நான் ஊழிக்காரன் தான். இப்ப சொந்தத்திலேயே ஐயா ஊழிக்கார் எது கூப்பிடணும், மரியாதை தானா வரணும். அந்த மரியாதை உண்டாக்குறது யார் இருக்குது, உண்டதா இருக்குது. நீ விசேஷமானவன், விசேஷமானவா, உனக்குள்ள அபிஷேகம் அப்படி அபிஷேகம், அதை நீ விசுவாசிக்கணும். எங்க போனாலும் தாழ்ந்திருக்காத, நல்லது கட்டுல கலந்து உன்னை உயர்த்தி வைக்கும்படி தேவன் விரும்புகிறார். நீ உயர்ந்திருக்கும்படி தேவன் விரும்புகிறார். உன் விசுவாசத்தை அப்படியாக மல்டிப்ளை பண்ணு, டபுள் டபுள் ஆக்கிட்டு போயிட்டே இரு. விசுவாசம் அதிகரிக்கணும். உன்னை கண்டு ஒரு மரியாதை உண்டாக்குன்னா உனக்குள் விசுவாசம். ஐயா அவர் நின்னாவே விசுவாசம் அலருங்க. அவர் வந்தாவே பைபிள் பத்தி பேசுவாங்க, அவர் ஜெபம் வருங்க. நம்மளை குறித்து சாட்சி கொடுக்குறாங்களா, ரட்சிக்கப்பட்ட 5 வருஷம் 6 வருஷம், ஐயோ இன்னும் மனம் திரும்பினீங்க, இன்னும் துர்குணம் மாறினீங்க, இத்தனை நாள் இருந்தா பரவாயில்ல, இனிமேல் இருக்கக்கூடாது. விசுவாசிக்க ஆரம்பிச்சிரு. உன்னை விரோதிக்கிற நீ ஜெயிக்கிற ஒரு வழி சொல்லிட்டுமா, உன்னை யாரெல்லாம் விரோதிக்கிறாங்களோ அப்பவே தெரிஞ்சுக்கோ கர்த்தர் பட்சமா வந்துட்டார். ஏன் தெரியுமா, வெளிச்சத்தை இருளானது பற்றி கொள்ளாது. தேவன் வேண்டதெல்லாம் தள்ளி விட்டே இருப்பாரு, வேணுங்கிறத சேர்த்துட்டே இருப்பாரு. உனக்கு என்ன செய்யணும் அவருக்கு தெரியும். என் பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும், இது சாப்பிட்டா சேராது. பிள்ளைக்கு தெரியுமா, ஆண்டவருக்கு தெரியும், பெற்றவங்களுக்கு தெரியுமா இல்லையா? அப்ப தகப்பனுக்கு தெரியாத உன்னை ஆசீர்வதிக்கணும், உன்னை உயர்த்தணும், மேன்மைப்படுத்தணும், உன்னை கனப்படுத்தணும். அதனால உங்களை ஏசுனாலும் சரி பேசினாலும் சரி அமைதியா இருந்து ஆசீர்வதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரோட கரத்துல நீங்க விடையேற பெற்றவங்க. உன்னை பார்க்கும்போது அவர்களுக்கு பயம் வர வேண்டும். உங்களை குறித்த பயம் எங்களுக்கு வந்தது என்று எரிகோ கோட்டையில இருந்த அவள் சொன்னாலா, நீங்க புறப்படும் போது எங்களுக்கு பயமாயிருச்சு, எங்கள் இருதயம் கரைந்தது என்று சொல்றாங்க. நம்ம அனலா இருக்கணும், ஃபயரா இருக்கணும். நம்மளை பார்த்த பிசாசு நடுங்கணும், வியாதி நடுங்கணும், பிரச்சனை நடுங்கணும், போராட்டத்தை செய்ய முடியும். அவர்கள் விசுவாசத்தினால் இந்த உலகத்தை ஜெயித்தார்கள். வேதம் சொல்லக்காராது. நம்ம இந்த உலகத்தை ஜெயிக்கிறோம். உங்கள் விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசம். இந்த அம்மாக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சு, நான் தொடுவேன் சுகமாயிருவேன்னு. போகும்போது இந்த அம்மா அப்படி கூனி மாதிரி போயிருக்காது, நல்ல சுகமாயிருச்சு. தெம்ப அப்படி நெஞ்ச நிமித்திட்டே போயிருக்கும். என்ன போகும்போது பாவமா போன வந்திருக்கிற, நான் இயேசுவை சந்திச்சேன். சபைக்கு வரும்போது நீங்க எப்படி வந்தீங்க, போகும்போது நீங்க எப்படி போகணும், கம்பீரமா போகணும். எல்லாத்தையும் ஜெயம் எடுத்தவங்களாக, ஜெயித்தவங்களாக. பிரச்சனை அற்பமா பார்க்கணும். உனக்கு விரோதமாகிற பிரச்சனை அற்பமா பார்க்கணும். நான் ஜெயிச்சிரும், போடா வேலையை பார்த்துருங்கிற மாதிரி சொல்லணும். இதுக்கு ஒரு பேரு திமிரு. இருக்கட்டுமே, அது தேவனுக்குன்னு இருக்கட்டுமே, இந்த மாதிரி திமிரு இருக்கட்டுமே, ஆமா இருக்கட்டுமே. ஆனா எவனையும் மதிக்காத அளவுக்கு திமிரு வந்துடக்கூடாது. நாங்க கடவுள் மாதிரி நினைச்சினா ஆண்டவர் குப்பை மாதிரி தள்ளி விட்டுருவாரு. இன்னைக்கு அநேகர் ஊழியங்கள்ல சைன் ஆகாத காரியம் தெரியுமா, தங்களை பத்தியே பேசிட்டு இருக்கிறாங்க, தங்களுடைய மேன்மையே பேசிட்டு இருக்கிறாங்க, தங்களையே உயர்த்திக்காங்க, தங்களை ஒரு பயங்கரமா தங்களை வித்தியாசம் பண்ணி காமிக்கிறாங்க. விருத்தி இல்ல, தாழ்மை இல்லை, அதனால விழுந்துடுறாங்க. இந்த அம்மா தொட்டாள் சுகமானாள். நம்ம மேல நம்ம வைக்கிற விசுவாசம்